So, Dr. Daniel Raj Joseph Tangasamy is a dentist by qualification who has deliberately transitioned into specialist palliative medicine, demonstrating a clear career shift driven by clinical need rather than convenience. He has over 7 years of focused experience in adult and pediatric palliative care, working across tertiary cancer centers, community service, and home based care models in Chennai. His clinical interests span neuropalliative care, cancer pain management, goal of care discussion, and quality improvement backed by nationally and internationally presented research. A Commonwealth scholar, he is currently pursuing an MSc in palliative care medicine at Cardiff University, UK, reflecting strong academic credibility and global exposure. He is actively engaged in teaching, advocacy, capacity building, and serving as faculty speaker and trainer at national conference and institutional programs in India. So, Dr. Daniel Raj Sar is currently working as a palliative care physician at Mahavir Ashray, a unit of Cancer Institute. So, welcome, sir. Welcome for the session, and I'm handing over to you. So, over to you. Thank you. Thank you for that detailed description and warm welcome. Thank you so much. Lovely to be here and meet all the nurses. Yeah. And Tamil da பேசணும் இல்லையா மோஸ்ட் இது தமிழ் செஷன்ஸ் ரைட் ஃபைன் Yeah, all of the participants are from Tamil Nadu. தமிழ்நாடு யா ஐ ரிமெம்பர் ஸோ யா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நான் பேசும்போது ஏதாவது சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கலாம் ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா ஸ்டாப் மீ அட் எனி பாயிண்ட் அண்ட் நான் சொல்லித்தரது எது புரியலைனாலும் யூ கேன் ஸ்டாப் மீ ஆர் யூ கேன் ஜஸ்ட் பிங் சாட்ல ஒரு மெசேஜ் போடுங்க லைக் அது புரியல அப்படின்றத சரியா ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நிறைய டைம் நான் உங்க யாரையும் பார்க்க முடியாது ஸோ நீங்க என்ன சொல்லணுமோ யூ கேன் அன்மியூட் அண்ட் டெல் மைக்கோ ஆன் பண்ணிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் சரியா ஸோ எஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் இன்னைக்கு என்ன டாபிக்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா and there will be some questions நடுவுல question yeah so shall we start without any further delay ஓகே சரி எல்லாருக்கும் பிரசன்டேஷன் கிளியரா இருக்கா எஸ் சார் யா பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா ஓகே ஃபைன் தேங்க்யூ சரி ஸோ இன்னைக்கு டாபிக் இஸ் கோயிங் டு பி ஆன் டெலீரியம் பிரசன்டேஷன்ல ஏதாவது இன் பிட்வீன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பிகாஸ் எனக்கு ஒரு விண்டோ தெரிஞ்சிட்டு இருக்கு பவர் பாயிண்ட் ஃபுல்லா தெரியுதா இல்ல நடுவுல ஏதாவது பிளாக் அவுட் ஆகுதா எஸ் சார் பவர் பாயிண்ட் இஸ் ஃபுல்லி விசிபிள் சரி ஓகே ஃபைன் ஸோ யா இன்னைக்கு டாபிக் இஸ் கோயிங் டு டெலீரியம் பத்தி டெலீரியம்னா என்ன தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லலாம் டெலீரியம் மயக்கம் கூகுள் அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுச்சுல்ல ஆமா என்கிட்ட அதே தான் சொல்லுச்சு பட் ஆனா மயக்கம் கரெக்டான வார்த்தையா இருக்குமானா இருக்காது ஸோ ப்ராப்ளி நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தேடினதுல சித்த பிரம்மை தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை நம்ம மேபி நிறைய பேர் மறந்து போயிருக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம் ஸோ சித்த பிரம்மை ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டா மேட்ச் ஆகும் டெலீரியம்ன்ற இங்கிலீஷ் வேர்டுக்குன்னு தோணுச்சு சரியா ஸோ சித்த பிரம்மை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பட் ஆனா இதுவும் சித்த பிரம்மைன்னு சொல்லலாம் அப்படின்றதுதான் என்னோட இது ஏன்னா மற்ற எந்த வார்த்தையும் தெளிவா மேட்ச் ஆகல ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா டெலீரியம்னா என்னன்னு பார்க்க போறோம் ஸோ சித்த பிரம்மை வேண்டாம் நம்ம டெலீரியமோட ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஐ கெஸ் டெலீரியம் சொல்றது கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் டெலீரியம்னா என்னென்ன வகைகள் இருக்கு என்ன காரணத்தினால டெலீரியம் வருது டெலீரியம் வந்தா எப்படி சமாளிக்க போறோம் அண்ட் தென் ஃபியூ டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் லைக் இங்க இருந்து என்ன நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போகணுன்றத ஃபைனலா சொல்றேன் ஸோ டெலீரியம் சித்த பிரம்மைனா என்னன்னா இது ஒரு நியூரோ காக்னிட்டிவ் சிண்ட்ரோம்னு சொல்றோம் நியூரோ காக்னிட்டிவ்னா என்ன நியூரோனா நரம்பியல் சம்பந்தப்பட்டது காக்னிட்டிவ்னா நம்மளோட என்ன சொல்றது தமிழ்ல சொல்லணும்னா லைக் நம்ம பாக்குறது பேசுறது என்னன்னு தெளிவா சொல்றது இன்னைக்கு நேரம் என்ன இப்ப எங்க இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா எடுத்து சொல்றது காக்னிட்டிவ் ஸோ அது இது ரெண்டுத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு சிண்ட்ரோம்
என்னன்னா அக்யூட் டிஸ்டர்பன்ஸ் இன் அட்டென்ஷன், காக்னிஷன் அண்ட் கான்சியஸ்னஸ் இருக்க போகுது. அக்யூட் டிஸ்டர்பன்ஸ்னா என்ன? ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவங்களோட கவனத்திலேயோ இல்ல அவங்க செயல்பாடுகள்லயோ இல்ல அவங்களோட நினைவுலையோ மாற்றம் இருக்க போகுது. அதுதான் வந்து நம்ம டெலிரியம்னு சொல்ல போறோம். ஆஸ் யூஷுவல் எல்லா மெடிக்கல் டேர்ம்ஸும் நம்ம லட்டினோ இல்ல கிரீக்ல இருந்தோ தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் டெலிரியம்ன்ற வேர்டும் நம்ம லாட்டின்ல இருந்து எடுத்திருக்கோம். டெலிரேர்ன்றது தான். ஸோ டெலிரேர்னா என்ன? பீயிங் டீரேஞ்ச் ஆர் டீவியேட்டிங் ஃப்ரம் ட்ராக். ஸோ பீயிங் டீரேஞ்ச்னா என்ன? ஒரு வரிசையில இருந்து விலகி நிக்கிறது. வழக்கமா இருக்கிறதுல இருந்து என்ன விலகி இருந்தாலும் அதை சொல்ல போறோம். வழக்கமான பாதையில இருந்து மாறி போறதும். ஸோ இதுதான் இந்த டெலிரேர் வார்த்தையோட அர்த்தம். ஸோ டெலிரியம் அங்க இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம டெலிரியம் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு பாலியேட்டிவ் கேர் கோர்ஸ்ல வந்து அப்படின்னா, டெலிரியம் எவ்வளோ அடிக்கடி நடக்கும் அப்படின்னா, எமர்ஜென்சி ரூம் பேஷண்ட்ஸ், நான் பாலியேட்டிவ் கேர், பாலியேட்டிவ் கேரே வேண்டாம் நார்மலி, ஏன்னா இங்க இருக்கீங்க. எமர்ஜென்சி ரூம் பேஷண்ட்ஸ்ல 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் டெலிரியம் நடக்கிறதுக்கு சர்ஜரிஸ், ரொம்ப பெரிய சர்ஜரிலாம் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வரும். நிறைய ஐசியூல ஒர்க் பண்ண நர்சஸ் இருந்திருந்தா பார்த்திருப்பீங்க. ஐசியூ டெலிரியம் ரொம்பவே காமனா இருக்கும். 20%. சரியா? அதுக்கப்புறம் 75%, சாரி 20%, 75% ஐசியூல இருக்கு. எஸ்பெஷலி மெக்கானிக்கல் வென்டிலேஷன் இன் போஸ்ட் ஆப்ல இருக்கிறப்போ. பாலியேட்டிவ் கேர் செட்டிங்ல இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி, அரௌண்ட் 85% வந்து நமக்கு டெலிரியம் இருக்கு. ஸோ இததான் முக்கிய காரணம் நம்ம பாலியேட்டிவ் கேர்ல டெலிரியம், அதாவது சித்தப்பிரமை பத்தி பாக்குறதுக்கான முக்கியமான காரணம். சரியா? சரி, பிஃபோர் நம்ம ஃபுல் இதுக்குள்ள போறதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு 3 கேஸ் எக்ஸாம்பிள் தரேன். சரியா? இதுல எது டெலிரியம் அப்படின்னு நீங்க யாராவது எனக்கு சொல்லணும். நீங்க யாராவது இல்ல, எல்லாருமே மெசேஜ் போட போறீங்க. ஸோ மெசேஜ் போட்டுருக்கவங்க தான் முடிச்சிருக்கீங்க, கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் இல்லையா? சரி, ஓகே. ஸோ முதல் கேஸ் என்னன்னா, ஒரு 68 வயசு இருக்கிற ஒரு நுரையீரல் கேன்சர், அட்வான்ஸ்ட் லங் கேன்சர், அதாவது சரிப்படுத்த முடியாத நிலைமையில இருக்காரு. ஸ்டேஜ் 4 லங் கேன்சர்ல இருக்காரு. என்ன மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்னா, லைக் சிம்டம் கண்ட்ரோல், சாரி பிரசன்டேஷன் போயிடுச்சா? சாரி, ஃபைன். யா, சிம்டம் கண்ட்ரோலுக்காக வராரு. வந்து ஒரு 2 hours வந்த ஒரு 2 மணி நேரத்துல ரொம்பவே அஜிடேட் ஆயிடுறாரு. ஐவி லைன்ஸ் எல்லாம் புடிச்சு தூக்கி போடுறாரு. பெட் விட்டு எகிரி குதிக்க ட்ரை பண்றாரு. சரியா? என்ன மாதிரி பிஹேவியர்னு இதை சொல்லலாம்னா, ரொம்ப சத்தமா இருக்காரு, அக்ரெசிவ் லாங்குவேஜ், மீன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையில எல்லாரையும் புடிச்சு திட்டுறாரு. நீங்க எல்லாரும் என்ன கொல்ல ட்ரை பண்றீங்க, எனக்கு வந்து பாய்சன் கொடுக்க ட்ரை பண்றீங்க, இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கடுத்து பிசிக்கல் அக்ரெஷன், லைக் ஸ்டாஃப அடிக்கவும் ட்ரை பண்றாரு அண்ட் அவரை சமாளிக்கவும் முடியல. இதுதான் அவரோட ஹேபிட்டா இருக்கு. சரியா? வைட்டல் சைன்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்தா தெரியும். ஹார்ட் ரேட் 124, ரெஸ்பிரேட்டரி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அண்ட் பிபி 170/98 இருக்கு, டெம்பரேச்சரும் 38.8 அண்ட் சேச்சுரேஷன் 91% இருக்கு. இது ஒரு பேஷண்ட். சரியா? அடுத்த பேஷண்ட், சாரி, சாரி, செகண்ட் பேஷண்ட் ஒரு 72 இயர்ஸ் ஓல்டு ஒரு லேடி. அவங்களுக்கு மார்பகத்துல புற்றுநோய் இருக்கு. அவங்க எப்படி வராங்கன்னா, ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு 24 மணி நேரத்துல சடன்லி என்ன ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப அமைதியாயிட்டாங்க, யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, கண்ண மூடியே இருக்காங்க. சரியா? என்ன மாதிரி பிஹேவியர்னா, ஃபேமிலி கேட்டா கூட எந்த ஒரு பதிலும் சொல்றது இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ ஆயிட்டாங்க, எல்லாம் பண்றதுல பேச்சு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்காங்க, சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம்னு சொல்றாங்க, அண்ட் எதுலையுமே பெருசா நாட்டமே கொடுக்கறது இல்ல. ஃபேமிலி என்ன கேக்குறாங்கன்னா, இவங்க இறந்துட போறாங்களா, இல்ல என்ன ஆகுது இவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ இன்னொரு கேஸ் என்ன ஆகுதுன்னா, 65-year-old ஒரு என் ஸ்டேஜ் பேன்கிரியாட்டிக் கேன்சர், ஃபிளக்சுவேட்டிங் மென்டல் ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. ஃபிளக்சுவேட்டிங் மென்டல் ஸ்டேட்டஸ்னா ஒரு டைம் நார்மலா பேசுறாரு, ஒரு டைம் நார்மலா பேச மாட்டேன்றாரு. அது ஒரு நாள் ஃபுல்லா மாறிட்டே இருக்கு, எப்போ எப்படி இருக்காருன்னே தெரியல. சோ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, காலைல 8 மணிக்கு ரொம்ப பதட்டமா இருக்காரு, ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. 12 மணிக்கு பார்த்தா மயக்கமா இருக்காரு, பதிலே சொல்றது இல்ல. சோ 4 மணிக்கு பார்த்தா திருப்பி ரொம்ப ஒரு மாதிரி அஜிடேட்டடா இருக்காரு, வெளியில கிளம்பி போறேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து போட்டுட்டு இருக்காரு. 8 மணிக்கு திருப்பி அமைதியாயிடுறாரு, பேசவே மாட்டேன்றாரு. ஸோ ஃபேமிலி இம்பாக்ட். அவங்க டாட்டர் வந்து, என்னடா இவர் இப்படி இருக்காரு, என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சிருச்சான்ற நிலைமையில கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த 3 கேஸ்ல எந்த பேஷண்ட்க்கு டெலிரியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாட்ல போடுங்க. சாரி, செகண்ட் கேஸ் சார், மார்பக புற்றுநோய் சொன்னாங்களே சார். ஆமா
அவங்களுக்கு டெலிரியம் நினைக்கிறீங்க. வேற யாராவது? எல்லாருமே சாட்ல போடலாம். சார் I'm coming to செகண்ட் chat. சொல்லுங்க. எல்லாருமே கேஸ் நம்பர் 2 தான் போறீங்க. ஓகே, யார் அந்த ஏபிசி போட்டது? ஏபிசி போட்டவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. பழனி அம்மாள். எஸ் சார். ஏன் ஏபிசி போட்டீங்க? சார் அவங்க 3 பேருமே நார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து சுட் பி சேஞ்ச் சம் டைம்ஸ், அதனால வித்தியாசமா இருக்காங்க. 3மே டெலிரியம்னு யோசிக்கிறீங்க. சரி, இன்னொருத்தங்க யாரோ 1 2 3 போட்டீங்க. யார் அது? சுகன்யா குணா. யா, சுகன்யா குணா அன்மியூட் பண்ணுங்க. நீங்க ஏன் 3மே டெலிரியம் நினைச்சீங்க? சார் 3 பேருமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டெலிரியம் சிம்டம்ஸ். ஒருத்தவங்க வந்து சித்தபிரம்மம் irrelevant-ஆ பேசிட்டு இருக்காங்க சார். சரி, ஒருத்தவங்க சம்டைம்ஸ் சைலண்ட் ஆயிடுறாங்க, சம்டைம்ஸ் ஓகே, பேசுறாங்க, அதுவும் டெலிரியம்ஸ் தான் இருக்கு. டெலிரியம். இன்னொரு ஃபுல்லாவே அமைதி ஆயிடுறாங்க, அது 3மே அப்படிதான் வருது. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஸோ என் வேலையை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க. ஆக்சுவலி நீங்க 2 பேர் சொன்னதுதான் கரெக்ட். ஸோ 3மே டெலிரியம் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிரியம் இருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெலிரியம்? ஒன்னு ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியம் சொல்லுவோம், ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்னு மிக்சட் டைப் சொல்லுவோம். சரியா? நம்ம இப்போ ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியம்னா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியம்னா ஹாலுசினேஷன் இருக்கும், டெலூஷன்ஸ் இருக்கும். ஹாலுசினேஷன்னா என்ன? இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்றது. டெலூஷன்னா இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. ஹைப்பர் விஜிலன்ஸ், ரொம்பவே என்னை யாரோ ஏதோ பண்ண வராங்க, நம்ம நார்மலி அவங்கள தொட போனா கூட நீ என் கழுத்து நெரிக்க வர, இந்த மாதிரி வந்து ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க. என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சைக்கோமோட்டர் அஜிடேஷன். சைக்கோமோட்டர் அஜிடேஷன்னா என்ன? கை கால்லாம் மாதிரி மீன்ஸ் இங்க தட்டி விட்டுட்டு அதை தட்டி விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து எப்பவுமே அந்த ஹையர் ரேட் ஆஃப் பர்பஸ், எப்பவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே இருந்துட்டு இருப்பாங்க. யூஸ்வலி என்னன்னா ஒரு குடிகார மாதிரி இருக்கான், ஏதோ மீன்ஸ் ஏதோ மருந்து சாப்பிட்டுருக்கான், இல்ல ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், அந்த ரேஞ்சுக்கு அவங்க இருப்பாங்க. சரியா? அண்ட் இதோட சப்டைப் எப்படி இருக்கும்னா ஆங்ஸைட்டி ஆர் சைக்கோசிஸ் மாதிரி இருக்கும். இவங்கள ரிஸ்க் ஆஃப் ஃபால் இன்ஜுரிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை பாத்தீங்கன்னா அவர் எப்படி இருக்காரு? அஜிடேட்டடா இருக்காரு, எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து விட்டுட்டு இருக்காரு. சரியா? ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் செட் ஆகுறாரா? எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாரு, இருக்காரா? ஸோ அவருக்கு ஹைப்பர் ஆக்டிவ் டைப் ஆஃப் டெலிரியம்னு சொல்ல முடியும். செகண்ட் ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் சொல்லுவோம். இது என்னன்னா சைக்கோமோட்டர் ரிட்டார்டேஷன். வழக்கமா அவங்க பண்ணிட்டு இருந்த எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. லெட்டார்ஜி, ரொம்ப ஒரு மாதிரி சோர்வா இருப்பாங்க, மயக்கத்திலே இருப்பாங்க. சுத்தி என்ன நடக்குதுன்ற ஒரு தெளிவு கூட அவங்களுக்கு இருக்காது. யூஸ்வலி என்னன்னா ஹைபாக்சியா இல்ல மெட்டபாலிக், ஹைபாக்சியானா ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்தோ இல்ல மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ, நம்மளோட சுரப்பிகள் ஏதாவது வித்தியாசங்கள் இருந்தாலோ அந்த மாதிரி டைம்ல இது நடக்கலாம். பாலியேட்டிவ் கேர் செட்டிங்ல பார்த்தா ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் தான் ரொம்ப காமன். ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம்னா நீங்க எல்லாரும் சொன்னா அந்த கேஸ் 2 ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க, வித்ட்ரான் ஆயிட்டாங்க சொன்னோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம். அது வந்து 40 to 78%. இது யூஸ்வலி என்னன்னா எல்லாரும் அவங்க டயர்டா இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மன அழுத்தத்துல போயிட்டாங்க, டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க, அதனாலதான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ரொம்ப புவர் பேஷண்ட் அவுட்கம்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க எல்லாரும் கேஸ் 2ன்னு சொன்னப்ப எனக்கே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங். பிகாஸ் யூஸ்வலி நம்ம கிளினிக்கலா மிஸ் பண்ணக்கூடிய டயக்னோசிஸ் பார்த்தா ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம். ரொம்ப அஜிடேட்டடா இருந்தா எல்லாரும் கவனிப்போம். ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஓகே அவங்க ஏதோ சாப்பிடல இல்ல அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க அப்படின்னு விட்டுருவோமே தவிர்த்து அதை டெலிரியம்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். சரியா? ஸோ 3வது டைப் என்னன்னா மிக்சட் டெலிரியம். மிக்சட் டெலிரியம் என்ன இருக்கும்? ஆல்டர்னேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ 3வது பேஷண்ட் நம்ம பார்த்த மாதிரி சில நேரம் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, சில நேரம் அப்படியே ரொம்ப அமைதியாயிடுவாங்க, எதுக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, சடன்லி ரொம்ப அமைதியாயிடுவாங்க. இதுதான் மிக்சட் டெலிரியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லைக் இதுல எல்லாருமே எப்பவுமே டெலிரியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் ரொம்ப நார்மலா இருப்பாங்க. ஸோ இது வழக்கமா ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தெரிஞ்சேதான் பண்றாங்க இல்ல வேணும்னு பண்றாங்க, ஈவன் ஃபேமிலியே அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல் அப்சர்வேஷன் வேணும் டெலிரியம் டிசைட் பண்றதுக்கு. சரியா? ஸோ யூஸ்வலி இதுலயும் மறதி இருக்க போது டிமென்ஷியான என்ன? ஞாபக மறதியிலையும் மறதி இருக்க போகுது. ஸோ ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் காமனா இருக்கு, பட்
சித்த பிரம்மை பொறுத்த அளவுக்கு எது ரொம்ப தனிப்பட்ட ஒரு ஃபியூச்சர்ஸா இருக்க போகுதுன்னு பாத்துடலாம். ஸோ யூஸ்வலி டெலீரியம் டிமென்ஷியா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது ஒன்னு டிஸ்ஓரியன்டேஷன், என்ன நடக்குதுன்னே தெரியாது, மெமரி இம்பேர்மெண்ட், மறந்து போயிடுவாங்க, பாரனோயா லைக் ரொம்ப ஒரு மாதிரி அனத்திக்கிட்டே இருப்பாங்க, ஹாலுசினேஷன்ஸ் இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லுவாங்க, அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஸ்லீப் வேக் சைக்கிள் ரிவர்சல்ல இருக்கும், அதாவது பகல்லலாம் தூங்குவாங்க, நைட் எல்லாம் முழிச்சிருப்பாங்க. பட் டெலிரியம் இதுல இருந்து தனிப்பட்டு ஏன் நிக்குதுன்னா இது அக்யூட் ஆன்செட். டெமென்ஷியா பார்த்தா இட் இஸ் அ கிராஜுவல் கிரானிக் ஆன்செட். லைக் முதல்ல ஒரு சில விஷயங்கள் மறக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிட்டு வரும். பட் டெலிரியம் அப்படி இருக்காது, நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு திடீர்னு பார்த்தா மாத்தி பேசுவாங்க. அண்ட் தென் இம்பேர்ட் அட்டென்ஷன், ஒரு கவனிக்கிறது அவங்களால தொடர்ந்து கவனிக்க முடியாது, அண்ட் மயக்க நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் நார்மலா இருப்பாங்க, சில நேரம் ரொம்ப மயங்கி இருப்பாங்க, அண்ட் சில நேரம் நார்மலா பேசுவாங்க, அண்ட் சில நேரம் சுத்தமா மாத்தி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெலீரியம் பொறுத்த அளவுக்கு ஒரு கீ டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ். லைக் அது ஏன் அது டெலீரியம்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, பிகாஸ் டெலீரியம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம வந்து இருக்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஸ்கேனோ ஒரு எக்ஸ்ரேவோ பண்ணிலாம் கண்டுபிடிக்க முடியாது. டெலீரியம்ன்றது கிளினிக்கல் டயக்னோசிஸ்ல வருது. கிளினிக்கல் டயக்னோசிஸ்னா என்ன? யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கிளினிக்கல் டயக்னோசிஸ்னா என்ன? கிளினிக்கல் டயக்னோசிஸ்னா நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு டயக்னோஸ் பண்றதுங்க சார். யா, அதாவது கரெக்டா சொல்லணும்னா நமக்கு டெஸ்ட் எதுவும் இல்லாம பேஷண்ட் எப்படி இருக்காங்களோ அவங்களோட ஹிஸ்டரியும் அவங்களோட கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வச்சு மட்டும் சொல்றதுதான் கிளினிக்கல் டயக்னோசிஸ். சரியா? நம்ம எக்ஸ்ரேவோ பிளட் டெஸ்டோ வச்சு சொன்னோம்னா அது எல்லாமே வந்து மீன்ஸ் ஆப்வியஸ்லி இப்போ ஒரு கேன்சர்னு சொல்லணும்னா எதை வச்சு சொல்லுவோம், நம்ம ஒரு பயாப்சி வச்சு மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் டயக்னோசிஸ் வரும். பட் அது மாதிரி கிளினிக்கல் டயக்னோசிஸ்ன்றது கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சு மட்டும் சொல்றது தான் கிளினிக்கல் டயக்னோசிஸ். சரியா? ஸோ சாரி, எஸ். ஸோ யூஸ்வலி இந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ்ன்றதுனால இதுக்கு நமக்கு ஒரு லைக் DSM-5 கிரைட்டீரியா இருக்கு. ஸோ DSM-5 கிரைட்டீரியா சொல்றது, சாரி, ஓகே, யா, DSM-5 கிரைட்டீரியான்றது வந்து தேர் குரூப் ஆஃப் அசோசியேஷன், தே கிவ் கிரைட்டீரியா எல்லா மென்டல் டிசார்டர்ஸ்க்கும் அவங்க கிரைட்டீரியா கொடுப்பாங்க. யூஸ்வலி இட் வில் பி பை DSM-5 இல்லைன்னா ICD-11. யூஸ்வலி இந்த ரெண்டு கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் எல்லா மன நோய்களையும் நம்ம என்ன இதெல்லாம் இருந்தா இந்த வியாதி அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய சைக்காட்ரிக் இல்னஸ் கிளினிக்கல் டயக்னோசிஸா தான் இருக்க போகுது, எந்த பிளட் டெஸ்டையோ இல்ல ஸ்கேனையோ வச்சு சொல்ல போறது இல்லை. ஸோ DSM-5 கிரைட்டீரியா டெலீரியம்க்கு என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்டென்ஷன்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும், அதாவது அவங்களோட கவனிப்பு இருக்கணும், ஃபோக்கஸா நம்ம சொல்றத கவனிக்க முடியாது. இப்ப நீங்களே எல்லாரும் வந்து கிளாஸ் கவனிக்கிறீங்களான்னா யாருக்கும் தெரியாது இல்லையா, பக்கத்துல யாராவது ஆளை பார்த்துட்டு இருக்கலாம், ஓகே போர் அடிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷன் டிஸ்டர்பன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்க ஆரம்பிச்சது, நம்ம பேசுற 2 வார்த்தைக்கு கூட அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அது ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர். அடுத்தது டிஸ்டர்பன்ஸ் டெவலப்ஸ் ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்குள்ள வந்திருக்கும். லைக் நேத்து நல்லா இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவங்களோட கண்டிஷன் மறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து an additional disturbance in cognition. காக்னிஷன்னா அவங்களோட ஞாபக மறதி இருக்கலாம், என்ன சொல்றாங்கன்றது எங்க இருக்கோன்னு தெரியாம இருக்கலாம், இது என்ன நேரம், எங்க வந்திருக்கோம், யார் கூட இருக்காங்க, இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். அதுக்கடுத்து லாங்குவேஜ், அவங்க பேசுறது என்ன பேச வராங்களோ அதை மறந்துடுவாங்க, இல்ல பேசுறது எப்படின்றது தெரியாது. ஸோ ஒருத்தரை பத்தின பர்செப்ஷன் மாறும். இது எல்லாமே வந்து காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ். அதுக்கடுத்து the disturbance in criteria A and C are not better explained by a pre-existing, established or evolving neurocognitive disorder and do not occur in the context of severely reduced level of arousal such as coma. அதாவது இந்த A and C சொன்னாலே அந்த அட்டென்ஷனும் சரி காக்னிஷனும் சரி, இந்த அட்டென்ஷன் காக்னிஷன் ரெண்டுத்தோட டிஸ்டர்பன்ஸும் முன்னாடி இருந்தே இருந்திருக்க கூடாது. இது இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், இல்ல இவங்க இப்பதான் முன்னாடி இருந்தே இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மோசமாயிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அதை நம்ம டெலீரியம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க, இல்ல போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இந்த வாரம் 2 நாளா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்பதான் நம்ம அதை டெலீரியம்னு யோசிக்க முடியும். சரியா? அண்ட் கோமால இருக்கிற பேஷண்ட், அவங்க மயக்கத்திலயோ இல்ல கோமா இன்டியூஸ்டு கோமாவா இருக்கலாம் ஆஃப்டர் அ சர்ஜரி, லைக் ஒரு அனஸ்தீசியால இருந்து வெளில வந்திருக்காங்க, இல்ல சர்ஜரி முடிச்சு கோமால தான் பேஷண்ட் இருக்காங்க,
அதை அப்போ இருக்கிற பேஷண்ட் அப்போ அவங்க பேசுறத வச்சு அதில் அவங்களுக்கு டெலிரியம் சொல்ல முடியாது. சரியா? அண்ட் எவிடன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் laboratory findings that disturbance is a direct physiological consequence of another medical condition, substance intoxication or withdrawal or exposure to a toxin due to multiple reasons. So basically என்னன்னா ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்கணும் பின்னாடி அவங்களுக்கு வந்து இந்த டெலிரியம் வர்றதுக்கு. ஏதோ ஒரு வியாதியோ இல்ல அவங்களோட மருந்துலயோ இல்ல அவங்களோட ஏதாவது ஒரு பொருள் எடுத்திருக்காங்க, இல்ல அதோட வித்ட்ராவல் இருக்கு, டாக்ஸின் இருக்கு, இதுல ஏதாவது இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை டெலிரியம்னு சொல்ல போறோம். சரியா? ஸோ பேசிக்லி பேத்தோபிசியாலஜி நான் ரொம்ப பெருசா பேத்தோபிசியாலஜி சொல்ல போறது இல்ல. நிறைய டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தர் இதனால இருக்கலாம் அதனால இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் நோ ஒன் பேத்தோபிசியாலஜி. அதாவது ஒரு இப்படிதான் நடக்குது, இப்படிதான் டெலிரியம் வருதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு விஷயம், ஒரு எக்ஸாக்ட் தியரி கிடையாது. ஸோ பேசிக்லி இது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, பட் ஆனா இதுல ரொம்ப பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ பேசிக்லி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டிஸ்ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அசிடைல்கோலின் கம்மியானாலோ இல்ல டோபமின் ஜாஸ்தி ஆனாலோ இது நடக்கலாம். ரெண்டாவது நியூரோனல் நெட்வொர்க் டிஸ்கனெக்டிவிட்டி. நியூரோனல் நெட்வொர்க்னா நம்ம மூளையில நிறைய நியூரான்ஸ் சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டி கனெக்ஷன்ஸோட தான் இருக்க போகுது, லைக் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்க போகுது. ஸோ அதுல ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டா அதனாலதான் இது நடக்குது. எஸ்பெஷலி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அண்ட் தலாமஸ். தலாமஸ் ஏரியாலையும் ப்ரீஃப்ரான்டல் ஃப்ரண்ட்ல இருக்கிறது, இங்க இருக்கிற மூளையோட பகுதியில ஏதாவது வித்தியாசம் வந்தாதான் டெலிரியம் வருதுன்றது ஒரு தியரி. அதுக்கடுத்து சிஸ்டம்ஸ் இன்டகிரேஷன் ஃபெயிலியர் ஹைபோதசிஸ். அதாவது நம்ம இதுல நெட்வொர்க் டிஸ்பங்ஷனும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கிறதுல, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்றது நரம்புல எல்லாமே கெமிக்கல்ஸ் வழியா தான் நடக்க போகுது. ஸோ அந்த கெமிக்கல்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தாலும் நெட்வொர்க் டிஸ்பங்ஷன் இருந்தாலும் அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது நியூரோ இன்ஃப்ளமேஷன், லைக் ஏதாவது ஒரு காரணத்தினால சைட்டோகைன்ஸ் ஜாஸ்தி ஆச்சு, ஸோ அப்போ உடம்புல வீக்கம் ஜாஸ்தி ஆக போகுது. அப்போ அந்த சைட்டோகைன்ஸ் மே கிராஸ் ஒரு பிளட் பிரெயின் பேரியர் கிராஸ் பண்ணும்போது அப்போ சிஎன்எஸ்ல ஏதாவது மாற்றம் வந்து நடக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு பிளட் பிரெயின் பேரியர் டிஸ்பங்ஷன். யூஸ்வலி சில விஷயம் பிரெயினுக்கு போக முடியாது, ஸோ அந்த விஷயம் மாறுச்சு, அப்போ சைட்டோகைன்ஸ் எல்லாம் போற அளவுக்கு பிளட் பிரெயின் பேரியரோட அந்த பேசிக்லி சொல்லணும்னா நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்றோம். டீ அரிப்பு எங்கேயாவது சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, அப்ப அந்த ஓட்டை வழியா நம்ம போடுற டீ தூளும் சேர்ந்து வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிதான் இவங்க இதை மீன் பண்றாங்க. ஸோ சைட்டோகைன்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அப்போ அதனால மூளையில வீக்கம் ஏற்படலாம். அப்போ அது அந்த ரீசன்னால சித்தப்பிரமை வரலான்றது சொல்றாங்க. மற்ற கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் லைக் மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸோ இல்ல ஹைபாக்சி, ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதோ, எலக்ட்ரோலைட் இன்பேலன்ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கூட வரலாம் அப்படின்றது ஒரு காமன் இது. சரியா? சோ காமனா என்னென்ன காரணத்தினால வரலாம், இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இருந்தா இவங்களுக்கு டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சித்தப்பிரமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்ட் ஏஜ். ரொம்ப வயசானவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வயசானவங்களுக்கு டிமென்ஷியா, மறதி வரலாம், ஹிஸ்டரி ஆஃப் டெலிரியம் ஆல்ரெடி இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் வந்து டெலிரியம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க. அடுத்தது காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட். காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னா ஆல்ரெடி அவங்களோட சுத்தி என்ன நடக்குது, ஒரு முடிவு எடுக்கிறது, அவங்களோட லாங்குவேஜ் ஓரியன்டேஷன், இதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரானிக் இல்னஸ். கிரானிக் இல்னஸ்னா என்ன? நாள்பட்ட வியாதி, லைக் கேன்சர் மாதிரி ஒரு வியாதி இருக்கு, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாமலே இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சென்சரி இம்பேர்மெண்ட்ஸ், அதாவது கண்ணு தெரியறதோ இல்ல காது கேட்கறதோ கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மால் நியூட்ரிஷன் ஆர் டீஹைட்ரேஷன், சரியா சாப்பிடாம இருக்காங்க, உடம்புல வந்து தண்ணி சத்து குறைஞ்சு போச்சு, காமன்லி நடக்கும் இல்லையா. வயசாகி படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா அவங்க தண்ணி எதுவுமே குடிக்க போறது இல்லை, அப்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாலிஃபார்மசி, நிறைய மருந்து கொடுக்குறோம், எல்லா மருந்துமே ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு பிரச்சனை தரலாம். அதுல ஏதாவது ஒரு மருந்து லைக் இன்டராக்ட் பண்ணுச்சு, அப்போ அதனால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட், ரொம்ப நடமாட்டம் குறைஞ்சு போச்சு, இருந்த இடத்துல இருக்காங்க, ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கு அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒன்று சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருந்தாலும் டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ பேசிக்லி டெலிரியம் வச்சு என்னென்ன இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா காமன்லி என்னென்ன ட்ரக்ஸுக்கெல்லாம் வரலாம்னா, ஓபியாய்ட்ஸ்க்கு வரலாம், லைக் மார்பின் மாதிரி ஓபியாய்ட்ஸ்க்கு வரலாம், பென்சோடைசிபின்ஸ்க்கு வரலாம், ஸ்டீராய்ட்ஸ்க்கு வரலாம், ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் என்னெல்லாம் தெரியும், டெக்ஸா மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் ஸ்டீராய்ட்ஸ். பென்சோடைசிபின்ஸ் நம்ம யூஸ் பண்ற லொராசிபம், ஆல்பிராக்ஸ், இதெல்லாம் வந்து பென்சோடைசிபின்ஸ். ஆன்டிகோலினர்ஜிக்ஸ், ஆன்டிஎமெட்டிக்ஸ், மாந்தி மாத்திரை, இதுக்கெல்லாமே வரலாம்.
எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னா என்ன? நம்மளோட உப்பு சத்து கம்மியாயிடுச்சு, கால்சியம் சத்து கம்மியாயிடுச்சு, இல்ல நீர் சத்து கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி டைம்லயும் டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிவர் அண்ட் கிட்னி ஃபெயிலியர், ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி இருக்கு. அதாவது லிவர் ரொம்ப மோசமாயிடுச்சு, பிலிரூபின் ரொம்ப ஜாஸ்தியாகி போய் லிவர் ரொம்ப ஃபெயிலியர் லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னா அப்போ ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி, அது மூளையும் போய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் அப்போ யுரீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யுரீமியானா யூரியா பில்டப் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூரியா கிரியாட் பில்டப் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்பவும் வந்து நமக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ லைக் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், காமன்லி செப்சிஸ், யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, லங் ரிலேட்டட் எது வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஸ்பிரேட்டரி காசஸ்ல பார்க்கும்போது ஃபார் ரெஸ்பிரேட்டரி காசஸ் வச்சோம்னா மூச்சு சம்பந்தமானது நமக்கு ஹைபாக்சியா, லைக் ஆக்சிஜன் கம்மியானா வரலாம், கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியானா வரலாம், சில நேரம் பல்மனரி எம்போலிசம், ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லயும் வரலாம். அதுக்கப்புறம் இன்ட்ராக்ரேனியல் பெத்தாலஜி, லைக் மூளையிலே ஏதாவது டைரக்டா பாதிப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது கேன்சர் மாதிரி அது மூளையில பாதிச்சிருச்சு, இல்ல மூளையை சுத்தி இருக்கக்கூடிய கவரிங்க அதுல கேன்சர் பாதிச்சிருக்கு அப்படின்னா அப்போ டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யூரினரி ரிட்டென்ஷன் அண்ட் ஃபீக்கல் இம்பாக்ஷன். ஸோ யூரினரி ரிட்டென்ஷன் என்ன? நமக்கு சிம்பிளா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்தாலே டெலிரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வழக்கமா இது எல்டர்லியில நடக்கும். அவங்க ஒரு வாரமா மோஷன் போகாம இருப்பாங்க அண்ட் ரொம்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மேபி அது கான்ஸ்டிபேஷனால இருக்கலாம். அப்போ நம்ம இந்த கான்ஸ்டிபேஷனை பார்க்கணும். அதே மாதிரி யூரினரி ரிட்டென்ஷன், யூரின் போகாம இருக்காங்க அப்படின்றப்போ அதுவுமே ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மெட்டபாலிக் இல்ல எண்டோக்ரைன், அதாவது சுரப்பிகள்ல பாதிப்பு இருக்கும்போது, அதாவது சுகர் ஜாஸ்தியானாலோ இல்ல தைராய்டு குறைஞ்சாலோ இல்ல அட்ரினலின் கிளாண்ட் இன்சஃபிஷியன்சி இருந்தாலோ இதெல்லாம் வரலாம். ஸோ காமன்லி ட்ரக்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அனால்ஜெசிக்ஸ், லைக் NSAIDs கொடுத்தா மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரக்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சில ட்ரக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் பாலியேட்டிவ் கேர்ல காமன்லி யூஸ் பண்ற ட்ரக். சரியா? ஸோ இப்போ இதுல ஓபியாய்ட்ஸும் இருக்கு, NSAIDஸும் இருக்கு. சரியா? ஸோ ஓபியாய்ட்ஸ் இருக்கு, NSAIDs இருக்குன்னா ஆல்ரெடி பெயின் கிளாஸ் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுல ஒன் மோர் ரீசன் என்னன்னா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல பெயின் இருந்தா கூட நமக்கு வந்து டெலிரியம் வரலாம். சரியா? பெயின் ரொம்ப ஜாஸ்தியானா கூட டெலிரியம் வரலாம். ஸோ இன்கேஸ் இவங்க டெலிரியமோட இருக்க பேஷண்ட்க்கு பெயின் இருக்குன்னா NSAIDஸ்னாலையும் வரலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓபியாய்ட்ஸ்னாலையும் வரலாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்து சமாளிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் அன்மியூட் பண்றீங்க? நீங்க அன்மியூட் பண்றீங்களா இல்ல நான் கேட்கவா? யாரோட கேமராவும் ஆன்ல இருக்கிற மாதிரியே இல்லையே. சரி, ஓகே. எனக்கு தெரியறதுல ஃபர்ஸ்ட் சோனியா காந்தி, நல்ல பேரு. சோனியா காந்தி அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். சோனியா காந்தி. எஸ். எங்க சோனியா காந்தி தூங்கிட்டாங்களா? எல்லாருமே அன்மியூட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, சோனியா காந்தி தூங்கிட்டாங்க. ஓகே, ஷம்ஷா, ஷம்ஷா இருக்கீங்களா? எல்லாரும் ஆல்ரெடி டெலிரியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கோம் சார், யாரையும் கூப்பிடாதீங்க அப்படின்றீங்களா? சரி, முருகேஸ்வரி, முருகேஸ்வரி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா, மியூட் பண்ணிட்டு பேசிட்டு. இப்போ இந்த டெலிரியம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா என்ன மருந்து கொடுக்கலாம்? NSAIDஸும் காஸ் பண்ணலாம்னு இருக்கு, ஓபியாய்ட்ஸும் காஸ் பண்ணலாம், டெலிரியம்னு இருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? என்ன மருந்து கொடுக்கலாம்? பெயின் கிளாஸ் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க சார். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெயின்னாலையும் டெலிரியம் வரலாம். சோ அவங்களுக்கு என்ன மருந்து கொடுப்போம் அப்போ பெயினுக்கு? தெரியலங்க சார். தெரியல. யாரு? மார்பின் 5 mg கொடுக்கலாம் சார். மார்பின் 5 mg கொடுக்கலாம் சார். மார்பின் 5 mg கொடுக்கலாமா? ஆனா ஓபியாய்ட்னால டெலிரியம் வரலான்னு இருக்கே, அது பரவாயில்லையா? ஹாலோபெரிடால் கொடுக்கலாம் சார். ஹாலோபெரிடால் கொடுக்கலாம், நல்ல சாய்ஸ். அடுத்து சார் ட்ரெமடால் ட்ரை
அதுவும் ஓபிஐட் தானே, பரவாயில்லையா? சார் சரி, பேராசிட்டமால் சார். சார் மார்ஃபினே கொடுக்குறோம். ஏடி மார்பினே கொடுத்துடலாமா? சரி, நம்ம சில ஸ்பெசிபிக் பர்சன்ஸ் கிட்ட கேட்கலாம். எங்க கிரேசி மீனாஸ் சார், கிரேசி மீனாஸ் சார், நீங்க என்ன கொடுப்பீங்க? தூங்கிட்டேன் கேட்காதுன்றாங்க. பேசிக்லி என்னன்னா, பெயின் இருக்கு, பெயின்னாலதான் டெலீரியம் இருக்குன்னா நம்ம ஓபியாய்ட்ஸ் கொடுக்கலாம். பட் ஓபியாய்ட்ஸ்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ட்ரமடால். சரியா? ஸோ மார்ஃபின் would be the safer choice அந்த இடத்துல. சரியா? அண்ட் ஆப்வியஸ்லி பாராசிட்டமால் கொடுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. எப்போ நம்ம ஓபியாய்ட்னால டெலீரியம்னு யோசிப்போம்னா, ஓபியாய்ட் ரொம்ப அதிக டோஸ்ல போனாலோ இல்ல எடுத்த உடனே ஓபியாய்டே அவங்களுக்கு கொடுத்ததே இல்லை, டைரக்டா நான் வந்து 10 mg ஓபியாய்டு தான் கொடுப்பேன், 10 mg மார்ஃபின் தான் கொடுப்பேன், இல்ல இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது டைரக்டா ஐவில 5 mg புஷ் பண்றோம், இந்த டைம்ல டெலீரியம் வந்தாதான் அது நம்ம ஓபியாய்டு இன்டியூஸ் டெலீரியமா யோசிப்போம். அதர்வைஸ் பெயின்னால இருக்காங்க, இல்ல வேற அண்டர்லைன் டிசீஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தினாலயோ அவங்களுக்கு டெலீரியம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெயினை ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான தேவை. பிகாஸ் வலி இருக்க ஜாஸ்தி ஆகும்போது அப்போ அவங்களோட டெலீரியமோட சிம்டம்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆக போகுது. ஸோ அதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பெயின் மெடிகேஷன் கொடுக்கணும். ஓபியாய்ட்ஸ் கொடுக்கலாம், பட் ஆனா அவாய்ட் பண்ண வேண்டியது அதுல ட்ரமடால். சரியா? ட்ரமடால் சேஃபா நமக்கு தோணலாம், பட் ட்ரமடால் இஸ் நாட் சேஃப் டெலீரியம் பொறுத்த அளவுக்கு. சரியா? ஸோ நேரா மார்ஃபின் கொடுக்கலாம். ஈவன் அவங்க வலி மருந்து எடுத்ததே இல்லைனாலும் நிறைய பேர் இங்க கரெக்டா சொன்ன மாதிரி 5 mg மார்ஃபின் சேஃபா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அதை விட பயமா இருந்துச்சுன்னா 2.5 mg கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பட் பெயினை அட்ரஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி பென்சோடைசிபின்ஸ்க்கு வரலான்னு இருக்கு. சரியா? ஸோ நம்ம பார்க்கலாம் பென்சோடைசிபின்ஸ் இதுல கொடுக்கலாமா வேண்டாமான்னு. பட் நம்ம யூஸ் பண்ற காமனஸ்ட் ட்ரக்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. சரியா? அதுக்கடுத்து there is something called as subsyndromal delirium. Subsyndromal deliriumனா என்னன்னா, யூஸ்வலி அவங்களுக்கு டெலீரியமோட எல்லா ஃபீச்சரும் இருக்காது. அதனால DSM-5 கிரைட்டீரியா படி அதை டெலீரியம்னு நம்மளால வகைப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கு டெலீரியம்னு சொல்லணும்னா DSM-5 சொன்ன எல்லாமே இருக்கணும், இருந்தா மட்டும்தான் அதை நம்ம டெலீரியம்னு சொல்ல போறோம். ஸோ ஆனா அது எல்லாமே இல்ல, அதுல 1-2 இருக்கு, அதை டெலீரியம்னு சொல்றதா வேண்டாமா அப்படின்னா அதுக்குதான் ஒரு டெர்மினாலஜி கொடுத்திருக்காங்க, சப்சிண்ட்ரோமல் டெலீரியம்னு சொல்லிட்டு. அதான் டெலீரியம் தான், ஆனா டெலீரியமோட என்ன சொல்றது, டெலீரியமோட செட்டிங்குள்ள உட்கார்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா? ஸோ அதுதான் சப்சிண்ட்ரோமல் டெலீரியம்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலி கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்க போகுது, ஏன்னா நம்ம இதுதான் கிளினிக்கல் இதுன்னு சொல்லிட்டோம். ஸோ காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இருக்க போது, பெர்பச்சுவல் டிஸ்டர்பன்ஸ், இல்லூஷன், ஹாலுசினேஷன்லாம் இருக்க போது, டெலூஷன் இருக்க போது, தாட் டிசார்டர், அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அது ரேஷனலா இருக்காது. ரேஷனல்னா என்ன, ஒரு மாதிரி தெளிவா இருக்காது. ஓகேவா? அந்த ஸ்லீப் வெயிட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், லாங்குவேஜ் வார்த்தைகள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், ஆல்டர்ட் எஃபெக்ட் இருக்கலாம். அண்ட் தென் மோட்டார் பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகவும் ஆகலாம், சில நேரம் கம்மியாகவும் ஆகலாம். லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கலாம், வாண்டரிங், நிறைய அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா நடந்துட்டு இருப்பாங்க, பசி இருக்காது, ஒரு மாதிரி டயர்டா இருப்பாங்க, எது வேணாலும் நடக்கலாம். சரியா? சோ இத மோஸ்ட்லி எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி டேக்கிங். சரியா? வரலாறு என்ன அப்படின்னா, லைக் ஏன் அதை எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஹிஸ்டரி ஏன் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதை வச்சு இது அக்யூட் சேஞ்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இது அக்யூட் சேஞ்சா இல்ல நாள்பட்டு இது அப்படியே இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால எப்பவுமே ஒரு பேஷண்ட் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேஸ்லைன் மென்டல் ஸ்டேட்டஸ் எடுக்கணும். ஸோ வந்தப்போ எப்படி இருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்ற ஹிஸ்டரியை கேட்டுக்கணும். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்றதோ இல்ல ஆல்கஹால் ட்ரிங்க் சாப்பிட்ற பழக்கம் இருக்கோ இல்ல ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்கா, இந்த ஹிஸ்டரி எல்லாம் ரொம்ப தெளிவா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் மோஷன் போனாங்களா, யூரின் போனாங்களா, அவங்களோட சாப்பிட்ற பழக்கம் என்ன, தூங்குற பழக்கம் என்ன, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒன்னா டெலீரியமா இல்லையான்னு சொல்றதுக்கு. அதுக்கடுத்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன், கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இல்ல, எந்த ஆர்கனும் டிஸ்பங்க்ஷன் இல்ல, அதுக்கடுத்து லைக் ஜாண்டிஸ் இல்ல, ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் எடிமா இல்ல, எங்கேயுமே வீக்கோ இல்ல, நியூரலாஜிக்கல் டெபிசிட் எதுவும் இல்லைன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்னென்ன லேப் டெஸ்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா பிளட் டெஸ்ட் கொடுக்கலாம், சிபிசி, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு சொல்ல போகுது. அதுக்கடுத்து எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்க போறோம். ஏன் எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்க போறோம்? நமக்கு உப்புச்சத்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் இது இருக்கலாம். ஸோ அதனால இது ஏதாவது காரணம் இருக்கான்னு பாக்குறதுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கலாம். சுகர்ஸ் ஆப்வியஸ்லி
ஹைப்போகிளைசமிக்கா இருந்தாங்கன்னா வரப்போகுது, ஹைப்போகிளைசமிக்கா இருந்தாங்கனாலும் அவங்க டல் ஆயிட போறாங்க. ஸோ அதனால சுகர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கடுத்து ஆர்எஃப்டி எல்எஃப்டி. ஆர்எஃப்டி எல்எஃப்டி எதுக்கு? ஆப்வியஸ்லி ரீனல் ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் நார்மலா இருக்கா, பிலிரூபின் கரெக்டா இருக்கா எல்லாமே. அண்ட் யூரின் ரொட்டீன். சிடிஎம்ஆர்ஐ. சிடிஎம்ஆர்ஐ பேசிக்லி என்னன்னா மூளையில ஏதாவது லைக் கேன்சர் பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கு மூளையில பாதிச்சிருக்குமான்னு செக் பண்ணும். ஏன்னா சடன்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எக்ஸிபிட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் அதுக்கு காரணம் வேற ஏதாவது அப்படின்றப்போ நம்ம ஒரு சிடிஆர் எம்ஆர்ஐ. ஸோ சிடிஆர் எம்ஆர்ஐ ஆனா கடைசி இதுவா இருக்கும் அண்ட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த எல்லாருக்கும் எனக்கு போர் அடிக்குது, சரி ஓகே எனக்கு எந்த இதுவுமே ஃபிட் ஆகல, நான் கண்டுபிடிச்சே தீர்வேன், சிடிஎம்ஆர்ஐ எடுக்க போறேன்றது கரெக்டா இருக்காது. சரியா? ஸோ இந்த டெலிரியம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிரீனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம். ஸ்கிரீனிங்னா என்ன? டெலிரியம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக மட்டும் இருக்கிறது. அது கேம்னு இருக்கு. சரியா? கன்ஃபியூஷன் அசஸ்மெண்ட் மெத்தட் அண்ட் 480 இதெல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கும்போது டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இதை வச்சு கன்ஃபார்மா இது டெலிரியம் தான் சொல்ல முடியும். அது டிஆர்எஸ் R98 இருக்கு, எம்டாஸ் இருக்கு. சிவியாரிட்டி அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. சிவியாரிட்டி அசஸ்மெண்ட்னா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? இது எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்னா நமக்கு நம்ம ஸ்கேல்பல் மாதிரியோ கிளவ் காஸ் மாதிரி எல்லாம் இருக்காது. தீஸ் ஆர் ஆல் டூல்ஸ். கொஸ்டினர் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு பொறுத்து. ஸோ பேசிக்லி ஸ்கிரீனிங் அண்ட் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் அகைன் அதே தான். டெலிரியம் ரிவைஸ் ஸ்டீல் கேம், ஐசியூ கேம் இருக்கு, டிஎஸ்ஐ இருக்கு. ஸோ பேசிக்லி இது இப்படிதான் இருக்க போகுது. அதுல ஒரு 4 கொஸ்டின் இருக்க போகுது. அதுல என்ன பண்றோன்றத சொல்ல போறோம். இப்ப கேம் பார்த்தா அக்யூட் ஆன்செட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங். ஸோ அக்யூட் ஆன்செட்டா இருக்கா, ஃபிளக்சுவேட்டிங் கோர்ஸ் இருக்கான்றத. ஸோ இதுல என்ன கேள்வி இருக்க போகுது? இஸ் தேர் எவிடன்ஸ் ஆஃப் அன் அக்யூட் சேஞ்ச் இன் மென்டல் ஸ்டேட்டஸ்? இந்த அப்நார்மல் பிஹேவியர் வந்து போகுதா, பகல்ல மாறுதா, ஜாஸ்தி கம்மியாகுதா சிவியாரிட்டியில, இந்த மாதிரி விஷயம் கொஸ்டின் எல்லாம் கேட்க போறோம். ஸோ இதுல ஏபி ரெண்டுத்துக்குமே எஸ் சொல்லி அந்த பிரசன்ஸ் ஆஃப் எய்தர் சிஆர்டி. ஸோ அவங்களுக்கு வந்து அக்யூட் ஆன்செட் இருக்கணும், அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கணும், டிஸ்ஆர்கனைஸ் திங்கிங் இருக்கணும். அதாவது யோசனை தெளிவா இருக்கக்கூடாது, மயக்கம் அப்பப்போ வந்து தெளிவா இருக்காங்க, அப்பப்போ மயக்கம் ஆயிடுறாங்க, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கணும். ஸோ அதுக்கு உள்ள எக்ஸாம்பிளும் இருக்கு. ஸோ பேசிக்கலி ஒருத்தங்களுக்கு கேம் வச்சு அவங்களுக்கு டெலிரியமா இல்லையான்னு சொல்லணும்னா ஏபி ரெண்டுமே இருக்கணும். ஏபி அதாவது அக்யூட் ஆன்செட்டாவும் இருக்கணும், கவனத்துல குறைபாடும் இருக்கணும், அதோட சேர்த்து எய்தர் சி இல்ல டி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு டெலிரியம்னு சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரிதான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்க போது. 480ல பார்த்தா அதுக்கு ஸ்கோர் எல்லாமும் இருக்கு. ஸோ ஸ்கோர் போட்டு ஒவ்வொரு இதை பொறுத்தும் அவங்க எப்படி இருக்காங்க, மைல்டா தூங்குறாங்க இல்ல ரொம்ப அப்நார்மலா இருக்காங்க, இதெல்லாம் வச்சு ஸ்கோர் கொடுத்தோம்னா மொத்த ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு டெலிரியம் இருக்கா இல்லையான்றத அந்த டூல் நமக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் வெப்சைட் டூல்ஸ். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு டெலிரியமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ கேம் ஐசியும் கிட்டத்தட்ட அதே தான். சரியா? ஸோ பேசிக்கலி ஒரே ஒரு சிங்கிள் கொஸ்டினை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு டெலிரியமா இல்லையான்றத சொல்லிடலாம். ஸோ அந்த டெலிரியமா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். பேஷண்ட் கிட்டே போய் கண்டிப்பா கேட்கக்கூடாது. உங்களுக்கு நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறீங்களான்னு பேஷண்ட் கிட்ட கேட்க முடியாது இல்லையா? ஸோ ஃபேமிலி கிட்டயோ அட்டெண்டர் கிட்டயோ. ஆனா அது எப்படி கேட்க போறோன்றதும் இருக்கு. ஸோ நேரா போயிட்டு என்ன அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்களா, எப்பவுமே இப்படிதானா அப்படின்னு கேட்டா அட்டெண்டர் என்ன பண்ணுவாரு, எங்க ஃபேமிலி மெம்பர் பத்தி நீங்க எப்படி இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நல்லா வேகமா ஒண்ணு கொடுப்பாரு இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சோ எப்படி இருக்காங்க அவங்க, ரீசென்ட்லி ஏதாவது ரொம்ப மாத்தி பேசுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா, இல்ல எப்பவுமே கொஞ்சம் எப்பவாவது கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்களா, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ டு யூ ஃபீல் தட் பேஷண்ட் ஹஸ் பீன் மோர் கன்ஃபியூஸ் லேட்லி? இப்போ இருக்க அவங்களோட கன்ஃபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்யூனிகேஷன் வார்த்தைகள் ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி கம்யூனிகேஷன் கிளாஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த சிங்கிள் கொஸ்டின் சொல்லிடும் அவங்களுக்கு டெலிரியமா இல்லையான்றத. ஸோ இது சிம்பிள் அசஸ்மெண்ட் டூல் அண்ட் திஸ் இஸ் ப்ரோவன் எஃபெக்டிவ். அதுக்கு ஸ்டடியே இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் ஹெல்ப் இன் அசஸ்மெண்ட் ஆஃப் டெலிரியம் சொல்லிட்டு. சரியா? ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி மேனேஜ்மெண்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ காமனா டெலிரியம் வந்த பேஷண்ட்ஸ்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? டெலிரியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த டைம்? அபிநயா அபிநயா வி அபிநயா வி இங்க எல்லாரும் மொத்தமா தூங்கிட்டீங்களா? செடேஷன் ஏதாவது கொடுப்போம் சார். செடேஷன் கொடுப்பீங்க, நல்ல ஆன்சர். வேற ஏதாவது? அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அவங்க பெட்ல இருந்து எந்திரிச்சு போக ட்ரை பண்றாங்க, எல்லாத்தையும் ஐவி லைன் எல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்து போடுறாங்க.
ரெஸ்ட்ரைன் பண்ணுவோம் சார், பட் should not do ரெஸ்ட்ரைன் that. பண்ணும். ஷுட் நாட் டூ தட். வெரி குட். தட்ஸ் ஆன்சர் ஐ எக்ஸ்பெக்டட். லைக் எல்லாரும் யூஸ்வலி என்ன பண்ணுவோம், டக்குன்னு ரெஸ்ட்ரைன் பண்ணுவோம். சரியா? தட்ஸ் அ வெரி காமன் ப்ராக்டிஸ். சரியா? பட் ரெஸ்ட்ரைன் பண்ண தேவையா தேவையில்லையா? பண்ணக்கூடாது சார், பட் பேஷண்ட் ஃபேமிலி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் if you are doing that. ரெஸ்ட்ரைன் பண்றோம்னாவா? ஆமா சார். ஓகே. எல்லாத்துக்குமே ஃபேமிலி கிட்ட பெர்மிஷன் வாங்குறோம். பட் ஆனா ரெஸ்ட்ரைன் பண்றது கரெக்டா இல்லையா? இல்ல சார். இல்ல. சோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க சொன்னபடி சிஸ்டர் வந்து சொன்னாங்க லைக் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணா அது ஓகே அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? சார் கவுன்சில் பண்ணலாம் சார். யார? பேஷண்ட்டையா? நான் என்னோட கேக்குறது பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? பேஷண்ட்டே நம்ம கொஞ்சம் கவுன்சில் பண்ணலாம் சார். பேஷண்ட்டையா? டெலிரியம் இருக்கும் போதா? டெலிரியம் இருக்கும் போதா? டெலிவரி இருக்கும் போது முதல்ல நம்மள அவங்கள செலக்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி. சோ ரெஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ஃபேமிலி பெர்மிஷனோட பேஷண்ட்டை நம்ம செடேட் பண்ணலாம். sedation தட் சொல்லுங்க சிஸ்டர். sedation தான் சார் பண்ணுவாங்க. செடேஷன் பண்றது தான் ஐடியல் வே. சரியா? ஸோ ஐம் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பைஸ் செட்டிங். இன்வேரியபிளி ஹாஸ்பைஸ்ல எண்ட் ஆஃப் லைஃப் எல்லாரும் நிறைய டெலிரியம் இருக்க தான் போகுது. பட் இங்க நாங்க எந்த பேஷண்ட்டையும் ரெஸ்ட்ரெயின் பண்றதே கிடையாது. சரியா? பேசிக்லி மேனேஜ்மெண்ட் நமக்கு கரெக்டா தெரியாததுனால தான் அவங்கள புடிச்சு கட்டி வைக்கிறோம் இல்லையா? ஐடியலி நம்ம என்ன பண்ணணுமோ அதை தெரிஞ்சு பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? ஸோ பட் ஆனா ஐவி லைன்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம இன்ஜெக்ஷன் எப்படி கொடுப்போம் செடேஷன் பண்றதுக்கு? சார் சப்போர்டினியஸ் லைன் போடலாம் சார். வெரி குட். எக்ஸலன்ட். எல்லாரும் கிளாஸ் எக்ஸலண்டா கவனிக்கிறீங்க போலயே. யா, சப்கியூட்டேனியஸ் லைன் போட்டுக்கலாம். தட்ஸ் வெரி சேஃபர். ஏன் சேஃபர் அது? யூஸ்வலி ஐவி லைன்ல இருக்க பிரச்சனை இதுல இல்லாதது என்ன? ஐவி லைன்ல இருக்கிற ஒரு மேஜர் இஷ்யூ நம்ம எல்லாரும் பயப்படுறது சப்கியூட்டேனியஸ்ல கிடையாது. என்னது அது? சடனா எந்த ரியாக்ஷன் இல்ல சார், ப்ளீடிங். ப்ளீடிங். எக்ஸாக்ட்லி. எஸ்பெஷலி டெலிரியமா இருக்கிற பேஷண்ட் எடுத்து பிச்சு போட்டாங்கன்னா அங்க ப்ளீடிங் ஹெவியா ஆகும். சரியா? அதுவே இன்னொரு பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டரா கூட இருக்கும். பட் சப்கியூட்டேனியஸ் லைன் அவங்க பிச்சு போட்டா என்ன ஆகும்? ப்ளீட் வராது சார் அந்த அளவுக்கு. ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. நத்திங் வில் ஹேப்பன். சரியா? சோ அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் சப்கியூட்டேனியஸ் லைன். ஸோ பேசிக்லி இந்த இது எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நான் ஃபார்மகலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்லைட் நீங்க அப்புறமா படிச்சுக்கோங்க. பேசிக்லி நான் ஃபார்மகலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல நான் என்ன சொல்லுவேன்னா லைக் பேஷண்ட்டுக்கு எதெல்லாம் மாற்றக்கூடிய காரணங்கள் இருக்கோ அதெல்லாம் மாத்தணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கு, உப்புச்சத்து கம்மியா இருக்கு, அவங்களோட வேற ஏதாவது மெட்டபாலிக் சுகர் ஜாஸ்தியா இருக்கு, சுகர் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால மாத்தக்கூடிய விஷயங்கள். அதை முதல்ல நம்ம மாத்தணும். அது இல்லாம என்ன பண்ணலாம், நிறைய நேரம் ஐசியூல இருக்கும்போது டே நைட் தெரியாது. ஈவன் ஒரு ஹாஸ்பைஸ் செட்டிங்லயோ ஹாஸ்பிட்டல் செட்டிங்லயோ இருக்கும்போது ஈவன் பெட் பவுண்ட் ஆயிட்டா கூட அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா எது பகல் எது ராத்திரினே தெரியாது. அதுவே முக்கியமான காரணம் நமக்கு டெலிரியம் வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு டே லைட் டே அண்ட் நைட்டோட டிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். டே நைட் டிஃபரன்ஸ் எப்படி கொடுக்க ஆரம்பிப்போம்? ஸோ பகல் நேரத்துல முடிஞ்சா அவங்க டோர்லாம் திறக்க முடியும், ஜன்னல் திறக்க முடியும், நேச்சுரல் லைட் உள்ள வர முடியும்னா அதை பண்ணலாம். இல்ல அதெல்லாம் எதுவுமே வர முடியாதுன்னா ரூமை பிரைட்டா வச்சிருக்கலாம். பட் நைட் ஆகும்போது ரூமை கொஞ்சம் டிம் லைட் போட்டு லைட்டை கம்மி பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, பேஷண்ட் கிட்ட டெலிரியம் இருக்கும்போது நிறைய பேர் போய் ஒரு மாறி மாறி ஒரு 100 பேர் போறாங்க பாக்குறாங்கன்னு இல்லாம லைக் லிமிட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கான்டாக்ட் பீப்புளை லிமிட் பண்ணலாம். எஸ்பெஷலி நம்மளோட ஸ்டாஃப் போறாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் எப்பவும் ஒரே ஸ்டாஃபை நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எஃபிஷியன்ட் வே நம்ம வந்து அவங்கள மேனேஜ் பண்றதுக்கு. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஐ கிளாஸஸ், அதாவது பார்வை சரியா இல்லைன்னா கூட டெலிரியம் வரும். ஸோ கண்ணாடி கொடுக்கறதோ இல்ல ஹியரிங் டிஃபிகல்ட்டி இருக்கு ஹியரிங் எய்ட் கொடுக்கறதோ இதெல்லாமே ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் அவங்களோட கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருக்கு, யூரின் போல, இதை முக்கியமா பார்க்கணும். நம்ம காமனா மிஸ் பண்றது எஸ்பெஷலி எல்டர்லி பெட் பவுண்ட்ல காமனா எல்லாரும் என்ன சொல்லுவோம், அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க, பெருசா சாப்பிடுறதே இல்லை, அதனால அவங்க மோஷன் போல. சரியா? ஐடியலி எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி பவல் மூவ்மெண்ட் இருக்கணும்? ஈவன் பெட் பவுண்டா இருந்தா கூட சார் 3 டேஸ்க்கு மட்டும். யா, 3 to 4 டேஸ்க்காவது ஒன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்க வெறும் லிக்விட்ஸ் மட்டும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிடவே இல்லைன்னாலும் பரவாயில்ல. சாப்பிடவே இல்லைன்னா என்ன வரும் பவல்ல இருந்து? ஏதாவது வருமா இல்ல வரவே வராதா? அவங்க சாப்பிடவே இல்லை, இன்டேக்கே இல்லை, அப்புறம் எப்படி வந்து மோஷன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்?
ரெசிடுவல் இருந்தா வரும் சார். ரெசிடுவல் இருந்தா வருமா? சரி, ரெசிடுவல் கிளியர் ஆயிடுச்சு, அப்பவும் அவங்க சாப்பிடவே இல்லை, 10 நாளா இருக்காங்க, அடுத்த டைம் எப்படி வரும்? பேசிக்கலி சாப்பிடலனாலும் அவங்க மோஷன் போகணும்னு சொல்றது காரணம் ரெசிடுவல் இல்ல, அவங்களோட கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் இல்லையா? நம்ம சாப்பிடவே இல்லைனாலும் உடம்புல இருக்க செக்ரீஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, சரியா? ஆல் த்ரூ த பவல், ஸ்டொமக்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் செக்ரீஷன்ஸ் இருக்க போகுது. அந்த செக்ரீஷன்ஸ் எப்படி வெளியில போகும்? மோஷனா தான் வெளியில போய் ஆகணும், சரியா? சோ அதுலதான் சொல்றோம் பேஷண்ட் சாப்பிடவே இல்லைனாலும் பவல் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது, சரியா? அண்ட் பேஷண்ட் கிட்ட ஆல்ரெடி அவங்க அஜிடேட்டடா இருக்காங்க, அப்ப போய் அவங்க கிட்ட நம்மளும் கத்தக்கூடாது, ரொம்ப சாஃப்டா பேசணும். அவங்க கிட்ட மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலி கிட்டயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும். முதல்ல அதை டெலிரியம் புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்லுவாங்க, எஸ்பெஷலி அவங்களுக்கு பேஷண்ட் மேல ஏதாவது கோவம்லாம் இருந்தா, அவன் நல்லா தான் இருக்கான், என்னை பார்த்த உடனே சும்மா மாத்தி பேசுறான் தெரியாத மாதிரி, இது வேணும்னே பண்ற விஷயம். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இதெல்லாம் நான் ஃபார்மகலாஜிக்கல் மெஷர்ஸ், சரி பண்ணக்கூடிய காரணங்களை சரி பண்ணிட்டோம்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் பார்த்தோம்னா, ஐடியலி சொல்லணும்னா எந்த மெடிகேஷனையும் FDA இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணல டெலிரியமுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட், இல்ல இந்த மெடிசன் கொடுத்தா ப்ரிவென்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டாங்க டெலிரியம் பத்தி, பட் இது வரைக்கும் ஒரு மெடிசனை கூட இதுதான் ட்ரீட்மெண்ட்னு, இதுதான் ட்ரீட்மெண்ட், இதை கொடுத்தா டெலிரியம் சரி ஆயிடும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த மெடிசனும் கிடையாது. அப்ப டெலிரியம் எப்படி சமாளிக்க போறோம் நம்ம? டெலிவரியோட காசஸ் சரி பண்ணணும். Clinically எஸ் நம்ம ஐ பண்ணா symptoms குறையும். சாரி Clinically சாரி symptoms reduce பண்ணோம்னா delirium is gone. வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ். Hello எஸ், sir. இதுதான் பண்ண போறோம். along with there are certain medications, நிறைய ரீசர்ச் போகுது, there are certain medications and with certain level of evidence. certain level of evidence என்ன? ஒவ்வொன்று படிக்கும்போது பேஸ்ட் ஆன் நிறைய ரிசர்ச் வச்சு சொல்லுவாங்க, ஓகே இந்த மருந்து கொடுக்கலாம், இதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஹாலோபெரிடால் தான். ஹாலோபெரிடால் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக், சரியா? ஸோ ஆக்சுவலி ஹாலோபெரிடால் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ யூஸ்வலி ஹாலோபெரிடால் 2 வகையா ஹெல்ப் பண்ணும். ஒன்னு, அது கொஞ்சம் தூங்கவும் வைக்கும், டெலிரியமோட சிம்டம்ஸையும் குறைக்கும், அட் தி சேம் டைம் பேக்ரவுண்ட் காசை நம்ம சரி பண்ற வரைக்கும் அது ஹெல்ப் பண்ண போகுது. ஆனா இது கொடுத்தா கண்டிப்பா சரியாயிடுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்கேஸ் ஹாலோபெரிடால் கொடுத்தும் அவங்க டெலிரியஸா இருக்காங்க அப்படின்னா, கிளினிக்கலி நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போறது பென்சோடைசபின்ஸ் தான். பென்சோடைசபின்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்? காமன்லி நாங்க யூஸ் பண்றது மிடாசோலம். மிடாசோலம் கொடுத்து செடேட் பண்ணுவோம். மிடாசோலம் கொடுத்து செடேட் பண்ணிட்டு அண்டர்லைன் காஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து ஒரு பாலியேட்டிவ் செட்டப்ல இருக்காங்க, லைக் ஹாஸ்பைஸ்ல இருக்காங்க, இங்க நான் அடிக்கடி பிளட் டெஸ்ட் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வெயின் தேட முடியாது, இல்ல எண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க, பிளட் டெஸ்ட் கொடுக்கறது ஹெல்ப் பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அடிஷனலா நான் ஃபார்மகலாஜிக்கலா? என்னாச்சு, யாரும் சத்தத்தே காணோம்? சரி, யூஸ்வலி எம்பிரிக்கலா ஏதாவது ஒரு ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நத்திங் ராங், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மேபி இல்ல சாப்பாடு கம்மியா இருக்கு, அந்த 3-4 நாளா நீங்க அதை நோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இட் இஸ் ஓகே டு கிவ் எம்பிரிக்கல் ஃப்ளூயிட்ஸ் லைக் நார்மல் சேலைன் கொடுக்கலாம். இல்ல வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நார்மல் தண்ணிக்கு பதிலா ORS கொடுக்கலாம், இளநீர் கொடுக்க சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும், சரியா? இது எம்பிரிக்கலா பண்ண போறது, ஏன்னா நமக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல இது ஹெல்ப் பண்ண போகுது, சரியா? ஹாலோபெரிடால் தவிர்த்து மிச்சம் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ரெஸ்பெரிடோன் யூஸ் பண்ணலாம், ஒலான்சிபின் யூஸ் பண்ணலாம், கியூட்டியபின் யூஸ் பண்ணலாம், குளோர்ப்ரோமசின் யூஸ் பண்ணலாம். ஸோ பர்சனலி சொல்லணும்னா என்னோட ப்ராக்டிஸ்ல ஹாலோபெரிடாலும் கியூட்டியபினும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கியூட்டியபின் தான் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பேஷண்ட் வில் பி பெட்டர், சரியா? இதுல என்னன்னா, இது நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியம் தான் காமன்லி கொடுப்போம், பட் நாட் நெசசரிலி ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம்க்கும் கொடுக்கலாம். ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம்னா அவங்க ரொம்ப டல் ஆயிட்டாங்கன்னா கூட அவங்க இது ரொம்ப இன்னும் டல் ஆக்கிடும் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் நார்மலி எல்லா டைமும் அதை பண்ண போறது இல்லை, சரியா? And then something called as terminal delirium இருக்கு. ஸோ டெர்மினல் டெலிரியம்னா என்ன? யூஸ்வலி ஃபைனல் டேஸ் இல்ல கடைசி நாட்கள்லயோ இல்ல கடைசி சில மணி நேரங்கள்லயோ இருக்கிறது தான் டெர்மினல் டெலிரியம் சொல்லுவோம். ஸோ இதுவே அப் டு 50% வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் மல்டி ஃபேக்டோரியல்
மோஸ்ட் ஆஃப் த டைம் டெர்மினல் டெலிரியம் தனியா சொல்றதுக்கு காரணமே நிறைய டைம் இதை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனோ இல்ல கேன்சர் ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எலக்ட்ரோலைட்லாம் நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல. மேனேஜ்மெண்ட் இந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்லி இட் ஷிஃப்ட்ஸ் டு கம்ஃபர்ட். அண்ட் கம்ஃபர்ட்னா என்ன, அவங்கள கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு மெடிசின்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ மெடிசின்ஸ் காமன்லி இருக்கு, என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ண போறோம், கண்டிப்பா ஹாலோபெரிடால். அவங்கள தூங்க வைக்கணும்னா பென்சோடைசிபின்ஸ் ஏதாவது ஒன்று, மிடாசோலமோ இல்ல லொராசிபாமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பென்சோடைசிபின். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வலி இருந்திருந்தாலோ இல்ல வலினாலதான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைச்சாலோ ஒரு சின்ன டோஸ் ஆஃப் ஓபியாய்டு ஆட் பண்றதும் தப்பு கிடையாது. ஓபியாய்டு யூஸ்வலி இந்த கண்டிஷன்ல ப்ரிஃபர்ட் இஸ் மார்ஃபின். அதுதான் யூஸ் பண்ண போறோம். கோல்ஸ் என்னென்ன, பேஷண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், அவங்களுக்கு ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு அவங்களோட ஏன்னா பிகாஸ் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி கத்திட்டு திடீர்னு எல்லாத்தையும் அத்துட்டு பெட்ல ஏறி ஆடினவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஃபேமிலிக்கும் கஷ்டம், அவங்களோட டிக்னிட்டியும் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். பட் நம்ம அவங்களுக்கு இந்த செடேஷன் ஹெல்ப் பண்ணும்போது, செடேஷன் போடும்போது தட் வில் ஹெல்ப் மெயின்டைன் த டிக்னிட்டி. ஸோ யூஸ்வலி டெலிரியம்க்கு ப்ரிவென்ஷன் ப்ரோட்டோகால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலி மல்டி காம்பனன்ட் இன்டர்வென்ஷன்னா என்ன, எல்லா வகையிலையும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்றது டெலிரியம் வர்றதை தடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஹை ரிஸ்க் பேஷண்ட்டை அட்மிஷன் அப்பவே நம்ம பார்க்கணும். நம்ம அந்த டெலிரியம் அசஸ்மெண்ட் டூல்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஹை ரிஸ்க் பேஷண்ட் யாரெல்லான்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஈவன் வரும்போது நல்லா வராங்க, திடீர்னு பெட் பவுண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே ஹை ரிஸ்க் பேஷண்ட் தான். அதுக்கடுத்து எல்லா நான் ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸையும் தைரியமா பண்ணலாம். டே நைட் ரிவர்சல் ஆகட்டும், அவங்க கிட்ட சாஃப்ட் டோன்ல பேசுறது, அவங்களுக்கு எலக்ட்ரோலைட் கரெக்ஷன் எல்லாமே பண்றது, இது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் அவங்க ஆப்டிமைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெயின், கான்ஸ்டிபேஷன், ஸ்லீப். வலியை கண்டிப்பா பாத்துக்கணும், மலச்சிக்கல் இல்லைன்னு பாத்துக்கணும், தூக்கம் கரெக்டா இருக்கு பாத்துக்கணும். அதுக்கடுத்து பாலிஃபார்மசி, நிறைய தேவையில்லாத மருந்து போகுது, இதெல்லாம் மேபி டெலிரியம் காஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுக்கடுத்து ரொம்ப க்ளோஸா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபேமிலி கிட்ட முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கணும், ஏன்னோ அவங்க கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு, எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஏதாவது வித்தியாசம் இருந்தா முதல்ல சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஆரம்பத்திலே சொல்லும் போது ஹாலோபெரிடால் கொடுக்கும் போது அவங்களுக்கு டெலிரியம் நல்லா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு. சரியா? சோ இதுல நர்சஸா உங்களோட ரோல் என்ன, ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல் எனக்கு தெரிஞ்சு நர்சஸ் தான். பிகாஸ் டெலிரியம் நிறைய டைம் அசஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் திரும்பி கேட்கறதே இவங்க நேரத்துல நார்மலா தானே இருந்தாங்க, பிகாஸ் எப்பத்துல இருந்து இப்படி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டாக்டர் பார்க்கும்போது ரவுண்ட்ஸ் ஒரு மணி நேரத்துல பார்த்துட்டு போயிடுவோம், இல்ல அரை மணி நேரத்துல பார்த்துட்டு போயிடுவோம். நர்சஸ் தான் ஃபுல்லாவே கூட இருக்க போறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தான் அதை டயக்னோஸ் பண்றது, உங்களோட இன்புட்ஸ் வச்சு பண்றது தான் ரொம்ப ஈஸி. இன்னொன்னு உங்களால மட்டும்தான் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும், இல்ல இவங்க நார்மலா இல்லைன்றத. ஏன்னா பிகாஸ் டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது பேஷண்ட் நார்மலா பேசிட்டு இருக்கலாம், அப்போ டாக்டரால டெலிரியம்னு சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சு டெலிரியம் சொல்லுவோம், நர்சஸ் கொடுக்குற ஹிஸ்டரி வச்சுதான். ஏன்னா நமக்கு ரிலையபிளா வேணும் இல்லையா, ஃபேமிலி மெம்பர் எதை வேணாலும் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க மாத்தி பேசினா நார்மலா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நார்மலா இருக்கவங்க இல்ல அவர் முன்னாடி மாதிரி அவர் பேசுறது இல்லைன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பா முழுமையா நம்ப முடியுமானா கஷ்டம். ஸோ நர்சஸோடது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ சொன்ன மாதிரி தான் நர்சஸோட ரோல் ஸ்டார்டிங்ல இருந்தே அசஸ்மெண்ட்ல இருந்து இருக்கு. அண்ட் தென் அட்வொகசி. ஸோ இன்ஃபார்ம் டீம் அபவுட் சேஞ்சஸ், புஷ் ஃபார் காஸ் இன்வெஸ்டிகேஷன். லைக் இது எதுக்குன்னா டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது இல்லைன்னு சொன்னாலும் இல்ல நான் நேத்து பார்த்தேன், அவர் மாத்தி பேசினாரு, அவரோட ஆகாரம் குறைஞ்சிடுச்சு, நம்ம வேற ஏதாவது செக் பண்ணலாம், அவருக்கு ஏதாவது கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் தென் இன்டர்வென்ஷன், இம்ப்ளிமெண்ட் நான் ஃபார்மகலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டாக்டர் தேவையில்லை இல்லையா, டே நைட் ரிவர்சல் இதெல்லாம் பண்றதுக்கு டாக்டரோட ஆர்டர்ஸ் தேவையில்லை. ஸோ இன்டர்வென்ஷன் என்னென்ன நான் ஃபார்மகலாஜிக்கல் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். அதுக்கடுத்து கம்யூனிகேஷன். ஸோ ஹேண்டிங் ஓவர் கொடுக்கும்போது அடுத்த பர்சனுக்கும் சொல்லி கொடுக்கணும், என் டியூட்டியில இப்படி இருந்தாரு, நீயும் எனக்கும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு கரெக்டா சொல்லி கொடுக்கணும். வழக்கமா ஓகே ஃபைன் ஹேண்டட் ஓவர், இந்த மெடிசன் கூட அப்படின்னு மட்டும் மெக்கானிக்கலா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமானது தான் சேஃப்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபால் ப்ரிவென்ஷன், அதுக்கடுத்து செல்ஃப் ஹார்ம், அதுக்கடுத்து மெயின்டைன் டிக்னிட்டி. ஸோ இந்த மெயின்டைன் டிக்னிட்டியில தான் வருது, கட்டாயம் நம்ம அவரை கட்டி போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன். ஸோ நம்ம அசஸ்மெண்ட் பண்றத நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுட்டே வரணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே நர்சஸோட கிரிட்டிக்கல் ரோல்ஸ் டெலிரியம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேமிலி கம்யூனிகேஷன். சடனா நீங்க மாத்திக்கிட்டீங்க, ஃபேமிலி கேட்கறாங்க, என்ன சொல்லுவீங்க, லைக் அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டெலிரியம்னா என்ன,
தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ டெலிரியம் அது மெடிக்கல் கண்டிஷன் தான். அது அவரு வேணும்னு பண்ற விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் அன் இன்டென்ஷனல் ஒன். அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ன்றது தெளிவா சொல்லுங்க. அது வேற ஏதாவது ஒரு பின்னாடி காரணம் இருந்துச்சுன்னா அது மாற்றக்கூடிய ஒண்ணுதான்றதையும் தெளிவா சொல்லணும். அண்ட் இது சைக்கியாட்ரிக் இல்ல, அதாவது அவருக்கு மனநோய் கிடையாது. டெலிரியம் டிஎஸ்எம் கிரைட்டீரியா வந்தாலும் இது மனநோயா கன்சிடர் பண்ணப்படாத ஒரு விஷயம். ஸோ இது மனநோய் கிடையாது, அதையும் தெளிவா சொல்லணும். அதுக்கடுத்து ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கணும். செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா என்ன, நம்மளால என்ன முடியும் என்ன முடியாது அண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து. லைக் இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் பேச போறாங்க, சில நேரம் ரொம்ப மோசமா பேசுவாங்க, சில நேரம் நார்மலா இருப்பாங்க. எல்லா டைமும் இது ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க இறந்துருவாங்கன்றதுக்கான அறிகுறியும் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஈவன் நீங்க ஐசியூல டெலிரியம் பாக்குறீங்க, போஸ்ட் சர்ஜரி பாக்குறீங்கன்னா அவங்க ஒன்றும் இறக்க போறது இல்லை. தேர் கோயிங் டு ரெக்கவர். ஸோ இதானா ஃபேமிலிக்கு நம்ம சொல்லணும், தெளிவா புரிய வைக்கணும். அதுக்கடுத்து எம்பவர் ஃபேமிலி. எம்பவர் ஃபேமிலி ஏன் முக்கியம், நம்மள எல்லாரையும் விட ஃபேமிலி மெம்பர் தான் ரொம்ப நாள் கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட இருக்கிறதும் அவங்களுக்கு டேட்டு டைம் எல்லாம் ஞாபகப்படுத்துறது. ஏன்னா அடிக்கடி மறந்துட்டு மாத்தி கேட்பாங்க, இன்னைக்கு என்ன, ஏன் நம்ம இங்க இருக்கோம், நம்ம எங்க இருக்கோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்பாங்க. அத ஃபேமிலி கோவப்படாம அமைதியா எடுத்து சொல்றதுலதான் அவங்கள ரெக்கவர் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. சரியா? ஸோ காமன் கிளினிக்கல் எரர்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்றதை தவிர்க்கலாம் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஹைப்போ ஆக்டிவ். பட் நீங்க ரொம்ப ஸ்மார்ட் குரூப், நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சதே ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் தான். ஐ எம் வெரி ஹாப்பி. பட் ஆனா வழக்கமா ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியம் தான் மிஸ் பண்ணிடுவோம். கேட்டா அவங்க ஏதோ டயர்டா இருக்காங்க, மேபி சாப்பிடல அதனால டயர்டா இருக்காங்க, சரியாயிடுவாங்க, இல்ல அவங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு டெலிரியமா டயக்னோஸ் பண்ணாம விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஓவர் மெடிகேட்டிங். ஸோ நிறைய மருந்து, தேவையில்லாத மருந்து நிறைய கொடுக்கறது. அண்ட் இது வந்து பிளேமிங் சைட், லைக் இது வந்து ஏதோ அவரோட மன சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா அவரோட பிஹேவியரல் அந்த மாதிரி பிரச்சனை தான் இது வந்து டெலிரியம் இல்லைன்னு சொல்றது. இக்னோரிங் பிளக்சுவேஷன். ஏதாவது ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு சில நேரம் தான், ஒரு நாளைக்கு மேபி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் அந்த பிளக்சுவேஷன் இருக்கலாம். அதை நம்ம கண்டுபிடிக்காம விடுறது. அப்புறம் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி கேட்காம இருக்குது. ஸோ ஏதாவது நீங்க பாத்தீங்களா, ஏன்னா நம்மளோட ஃபேமிலி நிறைய பார்த்திருப்பாங்க, பட் ஆனா அது நிறைய டைம் நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிகேஷன் ஆக்சுவலி ஓவர்லோட் இருக்கான்னு செக் பண்றது. சரியா? ஸோ கீ டேக்அவேஸ் பாத்தீங்கன்னா டெலிரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 30 to 80% ஆஃப் பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ஹைப்போ ஆக்டிவ் தான் ரொம்ப காமன். அண்ட் 81% அது மார்டாலிட்டியோட லிங்க் பண்ணது. கண்டிப்பா வேலிடேட்டட் டு கேம் 480 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அசஸ்மெண்ட் பண்ணணும். லெஸ் தென் 10 minutes தான் ஆக போகுது அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு. நான் ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லைன். அது மாதிரி மல்டி காம்பனன்ட் அப்ரோச். நான் ஃபார்மகலாஜிக்கலோட சேர்த்து சம்டைம்ஸ் மருந்தும் தேவைப்படும். அண்ட் ஒரு நான் ஃபார்மகலாஜிக்கல் இல்லாம எல்லா நான் ஃபார்மகலாஜிக்கல் மெஷர்ஸையும் ஒரே டைம்ல அப்ரோச் பண்ணலாம். ஒன்னொன்னா கொடுப்போம் இல்லாம எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ணலாம். அதுக்கடுத்து வேற ஏதாவது மாற்றக்கூடிய காரணம் இருக்கான்னு அதை தீவிரமா கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடிய காரணம்னா சரி பண்ணணும். அதுக்கடுத்து ஃபேமிலி கூட நல்ல கம்யூனிகேஷன்ல இருக்கணும். நர்சஸோட விஜிலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அர்லி டிடெக்ஷன். இது எல்லாமே டெலிரியம மோசமாக்குற நிலைய இதுல இருந்து நம்மள காப்பாற்றப்படும். ஏன் தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி டெலிரியம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் தேவை. நம்ம எல்லாருமா சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம்னா அவங்கள டெலிரியம்ல இருந்து மோசமாகாம காப்பாற்ற முடியும். ஸோ சித்த பிரம்ம இல்லாம நம்ம பார்த்துக்க முடியும். யா தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இன்ஃபெக்ஷன் லெவல் ஜாஸ்தி ஆனாலும் டெலிரியம் வருங்களாங்க சார்? வரலாம் சிஸ்டர், தாராளமா வரலாம். கண்டிப்பா சீரியஸா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம அதை சரி பண்ணணும் இன்ஃபெக்ஷனை. அதுதான் சொன்னேன், ஏதாவது கரெக்டபிள் காசஸ் இருந்தா சரி பண்ணணும். அதுல இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து தானே. ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. பட் இன்ஃபெக்ஷன் சரி பண்ணும்போது வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுப்போம்னு சொல்லாம நம்ம சொன்ன நான் ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், அது கூட சேர்ந்து ஹாலோபெடால், மெடாசோலம் தேவைன்னா செடேட் பண்றது, இது எல்லாமே தேவை. ஸோ அதோட சேர்த்து அண்டர்லைன் காஸ், பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இன்ஃபெக்ஷன், அதையும் சேர்த்து நம்ம சரி பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? Dear participants, ask your doubts.
ஐ டோன்ட் திங்க் எதர் எல்லாரும் தூங்கிட்டாங்க இல்ல நான் கிளாஸ் நல்லா எடுத்திருக்கேன். ரெண்டுல எதுன்னு எனக்கு தெரியல. Or else you can give the feedback also. யா ஃபீட்பேக் தாராளமாக கொடுக்கலாம். மேபி இது நிறைய இருந்துச்சா, எங்கேயாவது ஃபாஸ்டா போனா, இல்ல ஏதாவது புரியல ஏதாவது ஒரு இடம்னா we can redo it. சார் நல்ல செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருந்தது சார் ஆக்சுவலா கிளாஸ். தேங்க்யூ மேம். சார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்குதுங்க சார் உங்களோட எக்ஸ்பிளனேஷன். ஓ தேங்க்யூ சிஸ்டர். ஸோ ஐ ஹோப் யாரும் டெலிரியம் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி எல்லாருமே ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியமை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால ஹைப்போ ஆக்டிவ் டெலிரியமை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ப்ராக்டிஸ்ல. எஸ்பெஷலி நிறைய பேர் கம்யூனிட்டி. யா தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சிஸ்டர், சொல்லுங்க. சரி, எதனால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அது அந்த ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் சார். மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுது. கிளாஸ் பாதியில கவனிக்காம விட்டேன் அப்படின்றீங்களா? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் சொன்னோம் சிஸ்டர்? ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இருக்கு, எதனால அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு இல்ல. அண்டர்லைங் காஸ் ஏதாவது இருந்தா, அதாவது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கலாம், கேன்சர்னால இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தா வரலாம். பட் அண்ட் யாருக்கெல்லாம் வரலான்ற ரிஸ்க் ஃபேக்டர் பாப்புலேஷன் ஒண்ணு இருக்கு. சரியா? ஐ கெஸ் நீங்க அந்த 3 ஸ்லைடோட தூங்கிட்டீங்க நினைக்கிறேன். பட் இதெல்லாம் தான் காரணம். கட்டாயிட்டு திரும்ப அட்டன் பண்ணேன் நானு. புரியல. லைன் கட் ஆயிட்டு திரும்ப சிக்னல் வீக் அட்டன் பண்ணீங்களா? சரி, நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் திருப்பி காமிக்கிறேன். இருங்க. ஓகே சார். யா பேசிக்லி இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, வயசானவங்க, இல்ல காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் லைக் அண்ட் தென் கிரானிக் இல்னஸஸ், கேன்சர் மாதிரி இல்னஸஸ், சென்சரி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்க, மால் நியூட்ரிஷன் சத்து குறைவு, இல்ல நீர் சத்து இல்லாம இருக்கிறது, பாலிஃபார்மசி நிறைய மெடிகேஷன் போட்டிருக்கோம், எல்லாமே சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி நடக்கிற அண்ட் ஒரு பெரிய மெடிகேஷன் லிஸ்டே கொடுத்தேன். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட், ரொம்ப மொபிலிட்டி குறைஞ்சு வீட்டுக்குள்ளே படுக்கை ஆயிட்டாங்க வயசானதுனால, அந்த மாதிரி இருக்கவங்க இருக்கலாம். இல்ல ஆல்கஹால், இல்ல சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இவங்க எல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இருந்தா இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் காது கரெக்டா கேட்கல, கண் பார்வை தெரியல, இவங்க எல்லாம் டெலிரியம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ரிஸ்கி செட் ஆஃப் பாப்புலேஷன். சரியா? இதுல என்னென்ன காரணம்லாம்னா ட்ரக்ஸ்னால வரலாம். ஸோ அது ஓபியாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால வரலாம். லைக் உப்பு சத்து கம்மி, கால்சியம் சத்து கம்மி, இதனால வரலாம். லிவர் கிட்னி ஃபெயிலியர்ல வரலாம். இன்ஃபெக்ஷன் இருந்தா வரலாம். ரெஸ்பிரேட்டரி காசஸ், ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுனால, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருந்ததுனால இந்த மாதிரி வரலாம். பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ், மூளைக்கு பாதிச்சிருக்கு கேன்சர், லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதிக்கும் போது அது மூளைக்கு போயிருக்கு, இல்ல மூளையை சுத்தி இருக்க திசுக்கள்ல பாதிச்சிருக்கு. அதுக்கடுத்து மோஷன் போகல, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, யூரினரி ரிட்டென்ஷன், அதுக்கடுத்து சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தைராய்டு கம்மி ஆயிடுச்சு, அட்ரினல் இன்சஃபிஷியன்சி, இந்த எல்லா காரணத்திலயுமே டெலிரியம் வரலாம். இந்த காரணத்தினாலலாம் டெலிரியம் வரலாம். சரியா? அண்ட் தென் ட்ரக்ஸ் பார்த்தா ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கு. ஸோ யூ கேன் ரீட், கூகுளில் இது கிடைக்கும். மேபி இல்லை ஸ்லைட் ஷேர் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் வந்து காசஸ் ஃபார் டெலிரியம். அதாவது இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் இந்த காரணத்தினால இருக்கலாம் தான் இருக்கு. சில நேரம் எண்ட் ஸ்டேஜ்ல இருக்க போது அதுதான் டெர்மினல் டெலிரியம்னு சொல்ல போறோம். ஸோ டெர்மினல் டெலிரியத்துல நமக்கு ரிவர்சிபிள் காசும் இருக்காது, எந்த மருந்து கொடுத்து அதை ரிவர்ஸும் பண்ண முடியாது. அதை தான் நம்ம டெர்மினல் டெலிரியம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார். சார் இந்த பாலியேட்டிவ்க்கு நமக்கு ஹவுஸ் கோல்டு இப்ப பாக்குறோம். ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் டெலிரியம்னா நமக்கு ட்ரக்ஸ் அவைலபிள் இருக்காது, ஏர்லியா ரெஃபரல் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி சார் மேனேஜ் பண்ணி அவங்கள கரெக்ட், வெரி குட் கொஸ்டின் சிஸ்டர். ரொம்ப ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கூட. இது காமனா வீக்ல நடக்கலாம். யூஸ்வலி கேன்சர் செட் ஆஃப் பாப்புலேஷன்ல என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலி எண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓரல் டேப்லெட்ஸா கொடுத்துருவோம். லைக் ஹாலோபெரிடால் டேப்லெட்ஸ்
பென்சோடைசிபின்ஸ் லோராசிபம், அண்ட் தென் பெயினுக்கு ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. எதுலையும் இல்லைன்னா மார்ஃபினே கொடுத்துருவோம் டைரக்டா. ஸோ இதெல்லாம் வந்து டேப்லெட்டா கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒருத்தங்க உங்களுக்கு நான் கேன்சர் பேஷண்ட் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க வேண்டியது அவங்களோட ஹிஸ்ட்ரி. கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அதாவது மோஷன் போனாங்களா, யூரின் போனாங்களா, எவ்வளவு நாளா இப்படி இருக்கு இதெல்லாம். ஸோ இன்கேஸ் கான்ஸ்டிபேஷன், யூரின் ரிட்டன்ஷன்லாம் சொன்னாங்களா அது நம்ம சரி பண்ணாலே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலாங் வித் ஹாலோபெரிடால் கிடைக்கும் ஆன் பிரிஸ்கிரிப்ஷன், லோராசிபாம் கிடைக்கும் ஆன் பிரிஸ்கிரிப்ஷன். நம்ம இன்ஜெக்ஷனா கொடுக்க முடியாது, பட் டேப்லெட்டை கிரஷ் பண்ணி நாத்துக்கு அடியிலையோ இல்ல கன்னத்தோட சைட்லயோ வைக்க சொல்லிடலாம். டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், அதாவது மாத்திரையா கொடுக்கும்போது இட் வில் டேக் 1 hour டு ஆக்ட். இன்ஜெக்ஷன்னா ஐவினா 10 minutes எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சப்கியூட்டேனியஸ் 20 minutes, half an hour. பட் இதுல கொடுக்கும்போது இட் டேக்ஸ் 1 hour. பட் தட் இஸ் ஓகே. எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறோன்றது அதை கொடுக்கவும் சொல்லிடலாம் பேக்ரவுண்ட்ல. இதை அடுத்து இன்னொன்னு ஈஸியா செக் பண்ணக்கூடியது, இன்கேஸ் அவங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாயிட்டு வருதா, ஃபுட்டு கம்மியா இருக்கா, இதெல்லாம் கேட்டா ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லலாம். நிறைய டைம் அது எங்களோட ஹோம் கேர் செட்டிங்ல ஹெல்ப் பண்ணிருக்கு. பிகாஸ் நம்ம வீட்டுக்கு போய் அந்த டைம் ஐவி லைன் போட முடியாது, அவங்களால யாரையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லலாம், டெண்டர் கோகனட் கொடுக்க சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இதை கொடுக்க சொல்லி இதெல்லாம் என்னன்னா ஒரு பக்கம் சரி பண்ணக்கூடிய காரணம் இருந்தா சரி பண்ணிடும் வித்தவுட் பெரிய டெஸ்ட் இல்லாம. மெடிசன் வைஸ் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஹாலோபெரிடால், லோராசிபாம் தேவைப்பட போகுது. பெயின்னால டெலிரியம்னு யோசிச்சோம்னா அப்போ பெயினையும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும். சேம் ஃபார்முலா தான், பட் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பதிலா நம்ம டேப்லெட்ஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஹோம் கேர் செட்டிங்ல. தேங்க்யூ சார். பட் மெடிசன் கிடைக்கிறது தான் கஷ்டம். யூ நீட் அ ப்ராப்பர் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். மேபி சில நேரம் என்ன நடந்திருக்குன்னா ஃபார்மசிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, ஃபார்மசிஸ்ட்க்கு நாங்களே பேசுற மாதிரி இருக்கும் ஃப்ரம் த அஃபீஷியல் லைன். யா இது வந்து கொடுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா, நிறைய மாத்திரை எழுதாம தெளிவா 10 மாத்திரைன்னு மட்டும் எழுதினா போதும். எஸ்ஓஎஸ் பிரிஸ்கிரிப்ஷனுக்கும் ஃபார்மசில இருந்து கொடுக்க மாட்டாங்க. எஸ்ஓஎஸ் பிரிஸ்கிரிப்ஷனுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபார்மசில கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ பெட்டர் ஏதாவது ஒரு டோஸ் போட்டுடலாம், பட் ஃபேமிலி கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து 2 வேளை கொடுக்கணும் இல்ல 3 வேளை கொடுக்கணும்னு போட்டிருக்கேன் லோராசிபாம், பட் லோராசிபாம் 3 வேளை போட்டுறதுக்கு ஹாலோபெரிடால் 3 times a day போடலாம். ஆனா கொடுக்கணும்னா வேண்டாமான்றத டாக்டரோ இல்ல மெடிக்கல் டீமோ தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா சிஸ்டர், இல்ல யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் a different scenario? Yeah, thank you sister. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, so I think the session was clear. So, shall we wind up? You can wind up. Yes, Yeah. please. Thank you. Thank you so much. So, Thank you all. Thank you all. sir, Thank for you, your sir. input. Thank you, sir. Yeah. Thank you, sir. Thank So, you, sir. are you coming for the Thank you, sir. IAPCon? You're asking me? Yes, Yeah, I'll yes. be coming for IAPCon. Yeah. So, I'm from Sparsh, so I'll be here. So, Oh, that's great. Yeah. Okay, we'll meet. I'll be there for the pre-con also. Okay. Our pre-con is in your Sparsh only. So I will send you our pre-con poster. You can send it with your known circle. Ours is Yeah. on, quality improvement. So you can send it with your known circle. Sure, Yeah. sir. Yeah, sure. Thank you. Thank you so much. Bye. Okay, sir. Bye, sir. So, thank you, participant. You can leave now. Thank you, ma'am. Ma'am, Yes. ma'am, Who's that? ma'am, Swapna Okay. மேம் அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே திருப்பி இன்னும் வரலைங்க மேம் ரெக்கார்டிங் கிளாஸ் அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணால் நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம்ல அதே மாதிரி தாங்க மேம் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸ் எதுவுமே வர மாட்டேங்குதுங்க மேம். Okay, 1 second. So till limdima, 1 second. I'll off